மாதாஜி 11.54 நீங்க பண்ணுங்க மாதாஜி. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் தண்டவசனா ஸ்லோகம் ரிப்பீட் பண்றேன். பக்தையா வன்யாயா கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க மாதாஜி, கேட்க மாட்டேன், கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க. பக்தையா தன்வை தவன்யா शक्य अहम एवं विदो अर्जुना जगुतां पृष्ठां स तत्वे प्रवेष्टुं स परन्दप. பர்ஃபெக்ட் படிக்கிறேன். எனதன்பு அர்ஜுனா, உன்முன் இருக்கும் என்னை களப்பற்ற பக்தி தோன்றினால் மட்டுமே இது போன்ற நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மைகள் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, களப்பற்ற பக்தி தோன்றினால் மட்டுமே கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாங்க. களப்பற்ற பக்தி தோன்றுனா செல்ஃப்லெஸ் டிவோஷன், அதுதான் சொல்றாங்க. ஸோ பகவத்கீதைங்கிறது பகவத்கீதை எனது ஜஸ்ட் சும்மா ரீட் பண்றதுனால, ரொம்ப அனுமானத்தினால படிக்கிறதுனால மட்டும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது டைம் வேஸ்ட். அதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றது கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறக்கும் போது தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 4 கை ரூபத்தை காமிச்சிட்டு அப்புறமா 2 கை ரூபமா மாறுறாரு. ஸோ அந்த இன்சிடென்ட் எல்லாமே சும்மா புரிஞ்சுக்க முடியாது. வேதத்தை அதே எக்ஸாம்பிள் எப்படின்னா, வேதத்தை படிக்கிறதுனாலயோ, அதாவது அனுமான் இது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு, இது இந்த கான்செப்ட்ல இப்படிதான் அப்படின்னு நினைச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஒரு அதே மாதிரி கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியறதும் அதாவது பல கட்டுப்பாடு விதிமுறையும் இருக்கு. அதே மாதிரி கட்டுப்பாடுகளும் இருக்கு, விதிமுறைகளும் இருக்கு. விதிமுறைகள்னு பாக்குறப்ப நம்ம பக்தி அது கரெக்ட் தானே பிரபுஜி? நவவித பக்தி அந்த விதிமுறை தானே பிரபுஜி? அந்த விதிமுறைகள் என்னன்னா நம்ம நவவித பக்தி இருக்குல்ல, அததான் சொல்றாங்க. அது என்னன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் விதிமுறைகள், பக்தி பண்றதுக்குரிய விதிமுறைகள். ஸோ அந்த விதிமுறைகள் நம்ம முதல்ல ஃபாலோ, அந்த இதுக்கு போகணும்னா பக்தியை நம்ம பயிற்சி பண்றதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னென்ன கட்டுப்பாடுகள்னா 3 இருக்கு. தவம் பண்ணணும், தானம் பண்ணலாம், 2வது விக்கிரக வழிபாடு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்றப்பதான் நம்ம பக்தியோட அந்த பாதையே நமக்கு ஓப்பன் ஆகும். அதுலயே முக்கியமா நம்ம ஒரு ஆன்மீக குரு கிட்ட சரணடைஞ்சு அவங்களோட வழிகாட்டுதல் கீழே போனா மட்டுமே தான் நமக்கு அந்த என்ன சொல்றது பெர்ஃபெக்ட் பார்த்து செல்ஃப்லெஸ் டிவோஷனும் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் தவம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகள்லாம் ஃபர்ஸ்ட் தவம்னு சொல்றாங்க. அந்த தவம்ங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்லயே ஜென்மாஷ்டமி அப்புறம் ஏகாதேசி மந்த்லி 2 days ஏகாதேசி வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஒரு விதமான தவம். அந்த கட்டுப்பாடு விதிமுறையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தானம் சொல்றாங்க. தானம் தானம் இதுல ரூப கோஸ்வாமி ஒரு தானத்தை ரொம்ப பெருசா பாராட்டுறாரு. அது என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமையை எல்லாருக்கும் தானமா கொடுத்துருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய தானம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி இதுல பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தர் தானம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க யாருக்கு தானம் பண்ணணும்னா, கிருஷ்ண உணர்வை யாரு பரப்புறாங்களோ அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அது எந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, புக்ஸ் எக்ஸாம்பிள் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவங்களுக்கு, அப்புறம் ஃபுட் ஃபார் லைஃப் பண்றவங்களுக்கு, அப்புறம் டெம்பிள்ல சர்வீஸ் பண்றவங்களுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம தானம் கொடுத்து நம்மளோட இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பிரிச்சுவல் இதுக்கு லைஃபுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா இந்த இது பண்ணலாம். அடுத்து விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாடு ஆரம்ப புண்ணிய பக்தர்களுக்கு விக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. அதாவது சாஸ்திர முறைப்படி கோயில்ல விக்கிரக வழிபாடு செய்யணும். அதாவது எப்பயுமே பரமபுருஷ பகவான ரொம்ப மரியாதையோட வழிபாடு செய்யணும். அப்படி அதாவது ரொம்ப பொலைட்டா லிசன் பண்ணி கிருஷ்ணரோட எப்பயுமே கனெக்டடா கோயில்ல வழிபாடு செய்யறப்ப நமக்கு பக்தியில முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போக போக ஆன்மீக குரு நம்ம செலக்ட் பண்ணிட்டு
அவங்க கைடன்ஸை வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதுல இருந்து கிருஷ்ணர் மேல நிலையான பக்தி வைக்கணும். ஸோ கிருஷ்ணர் மேல எவ்வளவு பக்தி வைக்கிறோமோ அதே அளவு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆன்மீக குரு மேல வச்சிருக்கணும். ஸோ அப்படி வைக்கும் போது வந்துட்டு கிருஷ்ணரே வந்து நம்மளோட அவரை வந்து நம்ம கிட்ட வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஆன்மீக குரு இல்லாம நம்மளே வந்து பயிற்சி பண்ணி வந்து கிருஷ்ணர் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது வந்து அசாத்தியமானது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து கிரக வழிபாடுல வந்து எந்த ரூபம் வந்து கிருஷ்ணர் தான் பரமாத்மா, பரம புருஷ பகவான் அப்படிங்கறத வந்து நிறைய ஸ்லோகத்திலயா நிறைய வேத இலக்கியங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வரூபங்க இது பகவத்கீதை உபதேசிக்கும் போது விஸ்வரூபங்க அமைக்கிறாரு. பட் ஆனா அது வந்து தற்காலிகமானது. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து 2 கை ரூபமும் சியாமசுந்தர் ரூபம், நான்கை ரூபம் நாராயண ரூபம் மட்டுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரூபம் மட்டுமே தான் எப்பயுமே நித்தியமானதா இருக்கும், திவ்யமானதும் கூட அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்ப பிரம்ம சமேதைகளை சொல்றாங்க. அதுல என்னன்னு சொல்றாங்கன்னா கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். அவரோட முதல் விரிவங்கம் வந்து 4 கைகளை உடைய நாராயணர் அப்படிங்கறத வந்து பிரம்ம சமேதை 5.48 வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே மாதிரியே வேத இலக்கியம் கோபால உபநிஷத்துல 1.1லயும் அவர் தான் வந்து பரம ஆன்மீக குரு. ஸோ அவரை அவரை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு வேதங்கள் அறிவதற்கு சமமா இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் ஒருவரே பரமபுருஷ பகவான். அவர் எண்ணில் அடங்காத உருவம், பல அவதாரங்கள் தோற்றம் அளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரம்ம சமீதை 5.1ல வந்து கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். அவர் தான் அனைத்திற்கும் ஆரம்பமும், அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவரே எல்லா காரணத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகவத்திலையும் அவர் தான் ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்றாங்க. விக்கிரக வழிபாடுல வந்து நம்ம வந்து கௌபாதர் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்வயம் பகவான். ஸோ அவர்கிட்ட இருந்துதான் எல்லாரும் வந்து விரும்பி வந்திருக்கணும். ஸோ நம்ம விக்கிரக வழிபாடு கிருஷ்ணர்கிட்ட பண்றதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி பக்தி தொண்டு நம்ம ஈடுபடும் போது ஆன்மீக குருவோட வழிபாட்டுல செய்யறதுனாலதான் வந்து செய்யறப்ப மட்டும்தான் செல்ஃப்லெஸ் வந்து, அதாவது செல்ஃப்லெஸ் டிவோஷனுக்கு வந்து வழிபடும். கலப்படமற்ற பக்தி பண்ணா மட்டுமே கிருஷ்ணர் அறிய முடியும். இப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து பக்தி செய்யும் போதுன்னா அவர் வந்து பக்தர்களுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்துறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவ்வளவுதான் பண்ணிருக்கேன். பட் ஆனா ஒரு ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன். அது வந்து என்ன சொல்றது, வந்து ரிட்டன் வந்து எந்த ஸ்டோரியும் கிடையாது, சும்மா எந்த ஸ்டோரி மாதிரி போட்டுருந்தாங்க. நல்லா இருக்குது, சொல்லணுமாங்க. சொல்லுங்க. ஒரு ஊர்ல வந்துட்டு கிருஷ்ணர் கோயில வந்து அர்ச்சகர் வந்து காலையில வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பாக்குறப்ப கிருஷ்ணரோட காது பக்கத்துல வந்து கொஞ்சம் சாணம் இருக்கு. யாருடா இது, கிருஷ்ணர் காதுல பக்கத்துல சாணம் இருக்கு, எப்படி வந்தது, யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணிடுறாரு. இது வந்து அவருக்கு மனசு நெருடலாவே இருக்கு. இது வந்து ஒரு 4-5 நாளா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு மனசுல வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து என்ன ஆகுது, கிருஷ்ணர் வந்து கனவுல சொல்றாரு, உனக்கு வந்து இதோட இது வந்துட்டு உனக்கு நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு தெரியும், நீ வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு வயசான அம்மா வந்துட்டு கோயிலுக்கு வராங்க. ரொம்ப வந்து நடக்க முடியாம வந்து கிருஷ்ணரை பார்த்து சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு போறாங்க, நடந்து போறாங்க. அவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் நாள் சொல்லியிருப்பாரு, ஒரு அம்மா வருவாங்க, நீ அவங்க ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி, அதாவது அடுப்பு மேடையை வந்து சாணத்தை வச்சு முழுவாங்க. முளையிட்டு வந்துட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ பண்ணிட்டு திரும்பி போய் படுத்துருவாங்க. காலையில எந்திரிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சதுல இருந்து கிருஷ்ணரோட பேசிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணா பைக்கு ரொம்ப குளிருச்சு, போத்தி தூங்கினியா, ரொம்ப குளிருது, வெந்நி வச்சு குளிக்கிறியா அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தை அவங்க. ஸோ அதனாலதான் வந்து மறுநாள் வந்து திரும்பி கோயில வந்து அவர் பாக்குறப்போ அதனாலதான் வந்து சாமியோட காதுல வந்து அந்த சாணம் எடுத்து போல அந்த அம்மா கொடுத்ததான் கிருஷ்ணரை வாங்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு அவர் வந்து அதை பிரசாதமா எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ பிரசாதமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து. அப்புறம் மறுநாள் வந்து கனவு வருது, உனக்கு இந்த பிரசாதம் வந்து நாளையில இருந்து கிடைக்காது, அந்த பக்தி வந்து எங்கிட்ட வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு.
நீ என்ன பண்ண காலையில போய் பாரு அப்படின்ட்டு. காலையில நைட்டு கனவு வருது, அவர் காலையில போறாரு. போனா வந்துட்டு அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. அவங்க ஆத்மாவும் அந்த நேரம் தான் புரிஞ்சிருக்கு. ஸோ அவர் கண்ணுக்கு தெரியுது, அந்த அர்ச்சகர் கண்ணுக்கு தெரியுது, புஷ்பானுமானம் வந்துருச்சு. அந்த அம்மா வந்துட்டு இல்லை நான் வரல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணரை பார்த்துட்டு அவரோட பேசிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தா கிருஷ்ணரே வந்துடுறாரு. நேரம் வந்துட்டு ஆனால் எனக்கு வந்து நீங்க வேணும், அம்மாவா எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வந்துட்டு அதனால வந்து நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து அந்த அம்மா வந்து காதுல குண்டலமா வந்து மாற்றி காதுல வச்சுக்கிறாரு. ஸோ அந்த அர்ச்சகர் வந்து காலையில வந்து பாக்குறப்ப வந்துட்டு திரும்பி அந்த காதுல அந்த குண்டலம் இருக்கு, அந்த அம்மா வந்து குண்டலமா மாதிரி இருக்காங்க. பக்தி, அந்த அம்மாவுக்கு பக்தி அதிகம். வெரி நைஸ். தேங்க்யூ மகன். அது சாணம்னா என்னது? சாணம்னா என்னது? சாணம்னா இது சாணிதான். ஓ சாணிதான். ஓகே, அது சாணம்னு சொல்லுவாங்க. அதே சாணம் சொல்லுவாங்க. சாணின்னா சாணம். ஓ சரி, ஓகே ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. நல்லா ஸ்லோவம் இது, ஆக்சுவலாக நல்லா ஸ்லோவம், நல்ல கதை. ஓகே சரி, பக்தி தான் முக்கியம். பக்தியாத்து வரண்ய சக்கியா ஆம் ஏம் இதோ அர்ஜுனா ஞாத்தும் தஷ்டும் சத்துப்பேனா பிரவேசம் சவரந்தவா. ஸோ பக்தி மூலமா நீ எப்படி என்னைய பார்க்குறியோ அதே மாதிரி பார்க்க முடியும். என்னுடைய அந்த புரிதலுக்குள்ளே நீ போக முடியும்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். வெரி நைஸ், நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்க மாதாஜி. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ விஸ்வபுரம் போயிட்டாரா? ஓகே, அவர் போயிட்டார். அவர் போய் கேட்கலாமா நினச்சேன். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மாதாஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி எப்போ மீட் பண்ணோம்? நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்கு இல்லையா? செவ்வாய்க்கிழமை நம்ம சைத்தன்ய சார் கிளாஸ் இருக்குது. அதுக்கு யாரெல்லாம் முடிதான் வரலாம். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவம், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம், வைஷ்ணவ அப்புறம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்ப்பயேவ ச பரிதானா பாவனேவ்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.